மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வேலை அதிகமாகும். வேலை பலுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸில் கடுமையாக வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் கூட உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது ஓய்வு குறைவாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை காலேஜெலாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா ஆன்லைனில் சோஷியல் மீடியா அப்படிலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. அதுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் வேலையே இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இது சந்தோஷமான ஒரு பலனாக இருக்கும். 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சுக்கிரன் சேரப்போகின்றார். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களோட ராசியை நேரடியாக உச்சபலம் பெற்ற குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நமக்கு இந்த பொறுப்புலாம் இருக்குது, இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது, நம்மளை நம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் இருக்காது. செல்ஃபிஷாக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா அது போல் ஒரு நினைவே இல்லாமல் இருக்கும். பேரண்ட்ஸுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்து செய்யணும், அப்போது நம்மளுடைய ஒய்ஃப் நம்மக்கிட்ட இந்த விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால் நீங்களாகவே சுய முனைப்பாக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஏற்று செய்யும்போது உங்களால் எந்த அளவிற்கு உழைக்க முடியும், எவ்வளோ அதிகமாக வேலை பார்க்க முடியும், அதை நீங்களாகவே செல்ஃபாக ஒரு சுய பரிசோதனை பண்ணி தெரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கும். அதனால் பிஸியாக இருக்க போகிறீங்க, நிறைய வேலை பார்க்க போகிறீங்க. ஓய்வு என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, அதற்காக ஏங்க வேண்டாம்.